வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஈஷா அப்படின்ற ஒரு தெலுங்கு ஹாரர் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட இப்ப வந்து பிரைம்ல அவைலபிளா இருக்கு. 4 ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொய்யா பேய் ஓட்டுறவங்க, போலி மந்திரவாதிகள் இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் இவங்க வந்து பிருத்திவிராஜை பத்தி கேள்விப்படுறாங்க. இவரு வந்து ஒரு நியூரோ டாக்டர், அதே நேரத்துல பேய் ஓட்டுற வேலை பிரசண்டா பார்த்துட்டு இருக்காரு. சோ இவரும் ஃபேக்கா தான் இருப்பாரு. இவர் எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் இருக்கிற பிளேஸ்க்கு போவாங்க. போறவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவரை எக்ஸ்போஸ் பண்ணாங்களா, டுவர்ட்ஸ் இவங்களுக்கு என்ன ஆகுது இப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ட்விஸ்ட் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல பிருத்திவிராஜோட கேரக்டர் அப்படின்றது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வழக்கமான பேய் ஓட்டுறவர் மாதிரி இல்லாம ஒரு புதிரான ஒரு கேரக்டரா அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த 4 பேரும் அந்த ஒரு பேய் வீட்டுல தங்க போறாங்க அப்படின்னும் போது என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ரிப்பிட்டிவா ஒரே பேட்டர்ன்ல அந்த ஹாரர் ஜெனரேஷன் இருந்துச்சு. அது ஒரு விதமான பிரெடிக்டபிளான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கணும், அதே நேரத்துல ஹீரோயினுக்கு நம்பிக்கை வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு ஃப்ளோல கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கான காட்சி அமைப்புகள் அப்படின்றதும் பயங்கர அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸே ஒரு மாதிரி கிளம்சியா தான் அமைச்சிருந்தாங்க. பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும் போது கண்டிப்பா டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ஹாரர் த்ரில்லர் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பிளட் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பெருசா அடல்ட் சீன்ஸ்லாம் இல்ல. சோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.